Children, continuation of movement, locomotion and movement. We have got a special topic called bone fracture. This is only for pure science zoology. Bone fracture னு சொல்லும்போது ஒருத்தவங்களுக்கு எலும்பு உடையுது, எலும்பு உடையும் போது என்னெல்லாம் ஆகும், அவ்வளோதானா? உடச்சி போட்டு வீட்டிலே இருக்கலாமா அப்படின்னா இல்லை இல்லை, நம்மளோட உடம்பு தானாகவே தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. சரியா? எப்படி என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ தோ த போன்ஸ் ஆர் ஸ்ட்ராங், தே ஆர் ஆல்சோ சசெப்டிபிள் டு ஃப்ராக்சர்ஸ். ஆமாம், என்ன தான் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் உடையிற தன்மையும் அதுக்கு இருக்குது. ஸோ ஃப்ராக்சர்ஸ் மே பி கிளாசிஃபைட் இன்டு 4 different types. ஒன்று வந்து பொசிஷனிங் ஆஃப் த போன் எண்ட்ஸ் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஆஃப் த பிரேக், orientation of the break relative to the long axis of the bone, and penetration through the skin. In addition to above classification, all the fractures can be described in terms of the location of the fracture. எந்த இடத்துல எலும்பு உடைஞ்சிருக்கு, external appearance of the fracture and the nature of the break. எந்த மாதிரி உடைஞ்சிருக்கு, எங்கே உடைஞ்சிருக்கு, எப்படி உடைஞ்சிருக்கு, எந்த மாதிரி உடைஞ்சிருக்கு. Following are the common types of the fractures children. ஒன்று வந்து டிரான்ஸ்வர்ஸு. இது என்னென்னா ஃப்ராக்சர் தட் இஸ் அட் ரைட் ஆங்கிள் டு த போன்ஸ் லாங் ஆக்சிஸ். லாங் ஆக்சிஸில் இதுதான் டிரான்ஸ்வர்ஸு. இந்த மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் ரீஜனில் இப்படி உடஞ்சிருச்சு போன் அப்படின்னா இதை டிரான்ஸ்வர்ஸ் ஃப்ராக்சர்னு சொல்கிறோம். அடுத்தது வந்து ஆப்ளிக்கு, நான் டிஸ்பிளேஸ்டுன்னு சொல்லணும். இது என்னென்னா ஃப்ராக்சர் தட் இஸ் diagonal to the long bone axis and the fracture is not displaced from its position. பொசிஷன்லேருந்து மாறலை, அதே இடத்துல தான் இருக்குது, ஆனால் இங்கே ஒப்ளிகாக ஸ்லாண்டிங்காக உடஞ்சிடுச்சு. தென் இட் இஸ் கால்டு ஆப்ளிக் நான் டிஸ்பிளேஸ்ட். ஏன் நான் டிஸ்பிளேஸ்டு? பொசிஷன் மாறாமல் இருக்கிறதுனால. அண்ட் தேர்ட் ஒன்று ஆப்ளிக் தான், ஆனால் டிஸ்பிளேஸ் ஆகிடுச்சு, அந்த இடத்துலேருந்து மாறி வந்துடுச்சு, உடஞ்சி சதையே தொங்கிடுச்சு, இந்த இடத்துல டிஸ்டர்ப் ஆகிடுச்சு அப்படின்னா this is oblique. A fracture that is diagonal to the bone axis and fracture bone is displaced from its position. இந்த பொசிஷன்லேருந்து டிஸ்பிளேஸ் ஆகி வெளியே வந்துடுச்சு. This is the third. Fourth என்னன்னா, this is spiral. Ragged break occurs when excessive twisting forces are applied to a bone. போனுக்கு நிறைய ட்விஸ்டிங் ஃபோர்ஸை கொடுப்போம் அப்படின்னா இந்த மாதிரியான போன் இப்படி உடைய ஆரம்பிக்கும். சுருண்ட மாதிரி உடஞ்சிருக்கு பாருங்கள், ஸ்பைரல். இங்கேருந்து இப்படி ஒன்று, இங்கேருந்து இப்படி ஒன்று. ஓகே, ஸோ காமன் இது என்னென்னா ஸ்போர்ட்ஸ் விளையாடுறவங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் பொழுது, ஃபோர்ஸில் இருக்கும் பொழுது உடையிறது இது. ஓகே, ஸோ ஸ்போர்ட்ஸ் பீப்புள். அண்ட் க்ரீன் ஸ்டிக்கு அப்படின்னா இதுக்கு பேர் க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சரு. போன் பிரேக் ஆகும், ஆனால் இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். இட் இஸ் லைக் ஜஸ்ட் க்ரீன் ட்விக் பிரேக்ஸ். எப்படி நம்ம செடியை உடைக்கிறோம், பிரான்ச்சை உடைக்கும் போது கொஞ்சம் உடையும்ல, இது யாருக்கு அப்படின்னா இட் இஸ் காமன் இன் சில்ட்ரன் பிகாஸ் ஆஃப் தேர் ஃப்ளெக்சிபிலிட்டி ஆஃப் த போன். அப்படியே ஃபுல்லாக உடஞ்சிடாது, கொஞ்சமாக உடஞ்சி அப்படியே நிற்கும். ஸோ தென் இட் இஸ் கால்டு க்ரீன் ஸ்டிக் ஃப்ராக்சர். அடுத்த ஃப்ராக்சருக்கு பேர் கம்யூனியூட்டட். என்னது கம்யூனியூட்டட் அப்படின்னா, கம்யூனியூட்டட் போன் ஃப்ராக்மெண்டட் இன்டு 3 or more பீசஸ். போன் உடஞ்சிருச்சு, ஆனால் இந்த இடையில உடஞ்ச போன் இருக்குல்ல, நிறைய குட்டி 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 துகளாக இங்கேயே உடஞ்சிருச்சு. யாருக்கு அப்படின்னா ஏஜ்டு பீப்புளுக்கு இந்த மாதிரி உடையும். அப்புறம் சாஃப்ட் ஆகிடுச்சு, பிரிட்டில் ஆகிடுச்சு அவங்களுக்கு. சுகர் பேஷண்ட்ஸ்க்கு இது நிறைய நடக்கும். கால்சியம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, விட்டமின் டி டெஃபிஷியன்சி இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இப்படி துகளாக துண்டாக உள்ளுக்குள்ளேயே உடஞ்சிரும். ஓகே, தென் இட் இஸ் கால்டு கம்யூனியூட்டட் அப்படின்னு சொல்லணும். ஸோ போன் ஃப்ராக்மெண்டட் இன்டு 3 or more பீசஸ், பர்டிகுலர்லி காமன் இன் ஏஜ்ட் whose bones are brittle but hard but broken very easily. Okay, so this is about the types of the fractures children. சரிப்பா, இப்போ போன் உடஞ்சி போச்சு, என்ன பண்ணோம், அப்படியே விட்டுடலாமா? இல்லை இல்லை, மெக்கானிசம் ஆஃப் ஹீலிங் இஸ் தேர். போன் இது வந்து செல்லுலார் தான் இல்லையா?
And a living tissue is capable of growth, self-repairing இருக்கு, remodeling இருக்கு, in response to the physical stresses. In adult skeleton பார்க்கணும்னா bone deposit and bone reabsorption occurs. So these two processes together constitute a remodeling in the bone. So there are 4 major stages in the repairing simple fracture. First வந்து ஹீமட்டீமா அப்படின்ற ஒன்று நடக்கும். ஹீமட்டீமா அப்படின்னா இங்கெல்லாம் சதை இருக்குல்ல, சதை இருக்குமா, இங்கே போன் உடஞ்சிருச்சு. போன் உடையும் போது இங்கே இருக்கிற மசிலும் என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகுமா, இங்கே இருக்கிற பிளட் வெசலும் டிஸ்டர்ப் ஆகுமா. இப்போ இங்கே டிஸ்டர்ப் ஆகும்போது இங்கே ஹீமட்டீமா பிளட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிளாட் ஆக ஆரம்பிக்கும். ஏன், பிளட் வெசல் இங்கே கட் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ when a bone breaks, the blood vessels in the bone also surrounding the tissues are torn and results in the hemorrhage. ப்ளீட் ஆக ஆரம்பிக்கும். அதாவது டியூபுக்குள்ளே போயிட்டுருக்கிற ரத்தம் இங்கே கட் ஆனதுனால டியூபை விட்டு வெசலை விட்டு வெளியே வந்துருச்சு ரத்தம்னு அர்த்தம். இப்போது டியூ டு திஸ் ஹீமட்டீமா a mass of clotted blood forms a fracture at the site. இங்கே ஃப்ராக்சர் சைட்டில் கிளாட் இங்கே உருவாகிடும். அண்ட் திஸ் டிஷ்யூ அட் த சைட் பிகம்ஸ் swollen, வீங்கிடும், ரொம்ப வலிக்கும், ரணமாக மாறிடும், சவந்து போயிடும். அதனால தான் உடையும் போது வலிக்காது, போக 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 இங்கே ஃபுல்லாக வீங்கிடுச்சு, நிறைய வீங்குதா அப்போ ஃப்ராக்சர் அர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது இதுக்கு தான் ரீசன். அண்ட் த டெத் ஆஃப் த போன் செல்ஸ் அக்கர் டியூ டு த லேக் ஆஃப் நியூட்ரிஷன். இங்கே ஏன் போன் செல் வந்து ஏன் செத்து போயிடுது அப்படின்னா, இங்கே வந்து நியூட்ரிஷன் இங்கே கிடைக்காது, ஏன்னா டிட்டாச் ஆகி இருக்குது, பிளட் வெசலுக்குள்ளே இல்லை இவங்க. சரி, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் த ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் கேலஸ். ஒரு கேலஸ் ஒன்று உருவாக போகுது. வித்தின் அ ஃபியூ டேஸ் செவரல் ஈவெண்ட்ஸ் லீட் டு த ஃபார்மேஷன் ஆஃப் த சாஃப்ட் கிரானியூல்ஸ் டிஷ்யூ ஒன்று உருவாகும். அண்ட் இந்த உருவாகிற டிஷ்யூக்கு பேர் கேலஸ் அப்படின்னு சொல்லணும். கேபிலரிஸ் தே க்ரோ இன் டு ஹீமட்டிமா அண்ட் ஃபேகோசைட்டிக் செல்ஸ் இன்வேட் த ஏரியா பிகின் டு க்ளீன் அப் த டெப்ரீஸ். இப்போது இங்கே வந்து டெட் செல்ஸ்லாம் இங்கே இருக்குல்ல, அப்படியே விட்டுருமா நம்மளோட உடம்புனா விடாது. நம்ம தான் நமக்கு WBC வாரியர்ஸ் இருக்காங்களே, அவங்கெல்லாம் குரூப்பாக கூட்டமாக வந்து தானாக சேர்கிற கூட்டம்னு சொல்லுவோம்ல, தானாக இங்கே வந்து கூட்டம் சேர்ந்து இங்கே இருக்கிற அழுக்கெல்லாம், ஐயோ இந்த டெட் செல்லாக இருக்கே அப்படி இதெல்லாம் ரிமூவ் பண்ணு அப்படின்னு சொல்லி WBC இங்கே இருக்கிற டெட் செல்லெல்லாம் அப்படியே விழுங்கிடும். ஓகே, விழுங்கி இந்த இடத்தெல்லாம் கிளியர் பண்ணி விடும். இதுக்கு பேர் தான் ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் கேலஸ் அப்படின்னு சொல்லணும். அண்ட் மீன்வைல் என்னாகும், ஃபைப்ரோபிளாஸ்ட் அண்ட் ஆஸ்டியோபிளாஸ்ட் என்னது, போன் செல் ஃபார்மிங்னு பார்த்தோமே, பிகினிங்னு பார்த்தோமே, அண்ட் தட் வில் இன்வேட் ஃப்ரம் த நியர்பை periosteum and endosteum, and they begin a reconstructing of the bone. So fibroblast produces fibers, the chondroblasts secrete, chondroblastna cartilaginous bone உருவாகிறதுக்கு secrete the cartilage matrix. Within this repair tissue, osteoblasts begin forming spongy bone. Cartilage matrix later calcifies and forms the fibrocartilaginous callus. Though ஹீமட்டிமா ஃபார்மேஷன், ஹீமட்டிமா உருவாகியிருக்கு பார், இங்கே ஃபைபர்ஸ் அந்த கார்டிலேஜ் கேலஸ் இங்கே உருவாகியிருக்கு. ஓகே, இப்போ போனி கேலஸ், இப்போ சதையாக இருந்த இந்த இது கார்டிலேஜாக இருக்கிறது போனாக மாறணும். நியூ பார்ன் டேபிகுலே பிகின் டு அப்பியர் இன் த ஃபைப்ரோ கார்டிலேஜினஸ் கேலஸ். ஸோ கிராஜுவலி தே ஆர் கன்வெர்டட் இன் டு போனி. ஏன் அப்படின்னா கால்சியம் கொஞ்சம் ஆட் ஆகும்போது அது ஹார்டாக மாற ஆரம்பிச்சிடும். அண்ட் போனி கேலஸ் ஃபார்மேஷன் கண்டினியூஸ் அன்டில் த ஃபார்ம் யூனியன் ஃபார்ம்டு இன் பிட்வீன் 2 months. இந்த 2 months வரைக்கும் இந்த போன் அப்படியே உருவாகிறதுக்கு, பின்னி பிணையிறதுக்கு டைம் கொடுக்கும் நம்மளுடைய உடம்பு. ஓகே, ஸோ திஸ் ரீயூனியன் வில் டேக் பிளேஸ் அட்லீஸ்ட் ஃபார் 1 year ஃபார் த ஓவன் ஆஃப் த போன் ஃபார்மேஷன். இப்போ ரீமாடலிங் அப்படிங்கிறது என்னன்னா, போன் உருவானது ரீமாடல் ஆகணும், அண்ட் தட் இஸ் கால்ட் ரீமாடலிங். ஓகே, போனி கேலஸ் ஃபார்மேஷன் வில் பி கண்டினியூட் ஃபார் செவரல் மந்த்ஸ். அண்ட் நடக்கும்போது நிற்கும்போது இப்போது இந்த மெடுலரி கேவிட்டியை பொறுத்த வரைக்கும்
இங்கே அழகாக ஃபைனல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ரீமாடல்டு ஏரியாஸ் ரிசம்பிள்ஸ் லைக் அ அன்புரோக்கன் போனி ரீஜனாக மாறும். இப்போ இதெல்லாம் நம்ம போனை பற்றி பார்த்துட்டோம். இப்போ டிஸ்லொகேஷன் ஆஃப் த ஜாயின்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா இதுலேயும் நிறைய இருக்குது. கான்ஜெனிட்டல் டிஃபார்மிட்டிஸ் இருக்குது, ட்ராமேட்டிக் டிஸ்லொகேஷன் இருக்குது, பேத்தலாஜிக்கல் டிஸ்லொகேஷனு, பேரலைட்டிக் டிஸ்லொகேஷன் வி ஹேவ். என்ன கான்ஜெனிட்டல் அப்படின்னா இட் இஸ் டியூ டு த ஜெனட்டிக்கல் ஃபேக்டர். குழந்தை பிறக்கும் போதே உருவாகிற டிஃபார்மிட்டிஸ் இது ஜாயின்ஸில். ட்ராமேட்டிக் அப்படிங்கிறது வந்து வயலன்ஸ் மூலமாக திடீர்னு ஒரு வன்முறை, ஒரு விழுந்துட்டாங்க, ஷோல்டர், எல்போ, ஹிப்பு இதெல்லாம் உருவாகிறத ட்ராமேட்டிக் டிஸ்லொகேஷன் சொல்லணும். பேத்தலாஜிக்கல் அப்படின்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு டியூபர்குலோசிஸ் இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஹிப்பு போனு டிஸ்லொகேட் ஆகிடும். அண்ட் தட் இஸ் கால்டு பேத்தலாஜிக்கல் டிஸ்லொகேஷன் சொல்லணும். பேரலைட்டிக் டிஸ்லொகேஷன்ன்றது ஒருத்தவங்களுடைய மசில் குரூப் ஆஃப் மசில்ஸு எக்ஸ்ட்ரிமிட்டிக்கு அவங்களோட அப்படியே வேலை செய்யாமல் அப்படியே நின்றுடுறது. அண்ட் தட் இஸ் கால்டு பேரலைட்டிக் டிஸ்லொகேஷன். ட்ரீட்மெண்ட் என்னெல்லாம் இருக்குது? மேனிப்புலேஷன் ஆர் ரீபொசிஷனிங் பண்ணலாம், இம்மொபிலைசேஷன் பண்ணலாம், மெடிக்கேஷன் பண்ணலாம், ரீஹாபிலிட்டேஷன் பண்ணலாம். இந்த 4 விதமாக ட்ரீட்மெண்ட் இவங்களுக்கு டிஸ்லொகேஷன் ஆஃப் ஜாயின்ஸ்க்கு கொடுக்கலாம். இதில் ஃபிசியோதெரப்பி இட் பிளேஸ் அ வைட்டல் ரோல் அண்ட் இட் இஸ் அ நார்மல் தெரப்பட்டிக் எக்ஸசைஸ் டு மேக் த லிம்ஸ் ஒர்க் நியர் நார்மலி. இது லாஸ்ட் இயரு உங்களுக்கு கேட்ட பப்ளிக் கொஸ்டின். ஓகே, பப்ளிக் எக்ஸாமில் டிஃபைன் ஃபிசியோதெரப்பின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இட் இஸ் அ ரீஹாபிலிட்டேஷன் ப்ரொஃபஷன் வித் த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஆல் ஹெல்த் கேர் சென்டென்ஸ். இதில் வந்து மருந்து கிடையாது. ஒன்லி த்ரூ த எக்ஸசைசஸ், தெரப்பட்டிக் எக்ஸசைசஸ் இட் இஸ் டன் சில்ட்ரன். ஓகே, ஸோ ஸ்டிஃப்னஸ் ஆஃப் ஜாயின்ஸ், வேஸ்டிங் ஆஃப் த மசில்ஸ் எல்லா ப்ராப்ளமும் இதுக்கு சால்வ் பண்ணலாம். என்னெல்லாம்? இட் இஸ் ப்ரூவன் டு பி எஃபெக்டிவ் இன் த போஸ்ட் சர்ஜரி ட்ரீட்மெண்ட். சர்ஜரி முடிஞ்சதுக்கப்புறம் இது பண்ணலாம். மேனேஜ்மெண்ட் ஆஃப் தி ஆர்த்தரைட்டிஸ், ஸ்பாண்டிலைசிஸ், மஸ்குலோஸ்கெல்டல் டிசார்டர்ஸ், ஸ்ட்ரோக் அண்ட் ஸ்பைனல் கார்டு இன்ஜுரிக்கு இது ரொம்பவே பிரயோஜனமான தெராப்பி, ஃபிசியோதெராப்பி. ஓகே, டாக்டர்ஸாக படிக்கிறவங்க ஃபிசியோதெராபிஸ்டாக கூட நிறைய பேர் வரலாம். Okay, I wish you all the best. Hope you understood. By this, we are completing this lesson, children. Thank you, children.